கொஞ்சம் கூட வெட்கம் ஈனம் மானம் இல்லாம பாஜக தொடர்ந்து பேசி வருவது இந்திக்காரங்க அடிச்சிட்டாங்க யோகே பசங்க அப்படி எங்கடா நடந்துச்சு அப்படி எப்படா பண்ணாங்க. ஹிந்தி தெரிஞ்சவங்க வந்து நல்லா இருக்கான்னு சொன்னா இங்க ஏன் கதை சொல்ல வரேன். நான் கூட கேட்கறேன் என்ன தப்பு இந்த வாதத்துல. தமிழ்நாட்டுக்காரெல்லாம் ரத்தம் வந்த சாவை திருட்டு போன திருடங்கன்னு மோடி சொன்னாரு, அதை வந்து இங்க பேசுவாரா? ஒரு டிஸ்பியூட்டட் லேண்டு பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடம், அங்க போய் நீ ராமர் கோயில திறக்கணும்னு யார் கட்டாயப்படுத்தினா? அரசு தேசப்பற்றுள்ள அமைப்பு. அது 6 வயசுல இருந்து நான் இருக்கிறது வந்து பெருமைப்படுறேன்னா தேசப்பற்றுள்ள அரசு அமைப்புல 6 வயசுல இருந்து இருக்கிறவங்களுக்கு தெரியலையா? எங்க ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா செஞ்சாலும் தப்பு தான் நீங்க கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? பேரலல் கவர்மெண்ட்ட ஸ்பீக்கர் வச்சு ரன் பண்றாங்க. சொன்ன குற்றத்தை சொன்னவர் வந்து நிதிஷ்குமார். என் கட்சியில இருந்து எங்க ஆளை வந்து எனக்கு எதிராக பேச வைக்கிறாங்க, அவர் கட்சியிலே ஒரு ஆளை வந்து எனக்கு எதிராக பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன குற்றச்சாட்டு சொன்னவர் சாட்சாத் இதே நிதிஷ்குமார். பிஎல்ஓஸ் தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மூலமாக செய்ய வேண்டிய வேலையை பிஎல்ஏக்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சியாட்களை வைத்து செய்திருக்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற மாபீதை எழுதியதுன்னா ஒரே காரணம், வேற எதுவுமே கிடையாது. அவர் எழுதின ஒரே காரணத்தை ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அல்லது ஏற்றுக்கொண்டதை போய் நடிப்பார்கள், எடுத்து முகர்வார்கள், முத்தம் எல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இவர்கள் அதுக்கு எதிராக நிற்பார்கள். அதில் எளிய மக்களுக்கு புரியும் ஒரு உதாரணம் தான் வாக்கு திருட்டு. ஸ்பார்க் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு கலந்துரையாட இருக்கிறவர் தமிழ்நாடு இளைஞர் காங்கிரசின் பொதுச் செயலாளர் திரு அலிம் அல் புகாரி அவர்கள். வணக்கம் சார். 2 நாட்களுக்கு முன்னாடி பீகார்ல முதல்வர் அவர்கள் போய் பேசினாங்க. அதாவது ராகுல் காந்தி அவர்களுடைய அந்த யாத்திரையில் கலந்து கொண்டு, தேர்தல் வாக்கு திருட்டுக்கு எதிரான யாத்திரையில் கலந்து கொண்டு பேசினாங்க. அந்த பேச்சு எவ்வளவு கவனத்துக்கு உட்பட்டதோ அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்லேட், யார் இது டிரான்ஸ்லேட் பண்ணது ஹிந்தியில, அதுவும் ரொம்ப, அதாவது பேச்சுக்கு நிகரான டிரான்ஸ்லேஷன், மிகச்சிறந்த ஒரு டிரான்ஸ்லேஷனை கேட்கறது, அதுவும் அது வந்து ரொம்ப அற்புதமா இருந்து பல பேர் கமெண்ட்லயும் அந்த பேர் அதை தான் பார்க்க முடிஞ்சுது. டிரான்ஸ்லேஷன் நல்லா இருக்கு அப்படின்னு, நீங்க தான் அப்படின்னு சொல்லி பல வீடியோக்கள் வந்துருச்சு. இருந்தாலும் நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தையும் நீங்க அதை எப்படி எதிர்கொண்டீங்க? முதல்வருடைய வருகை வந்து அவ்வளவு வரலாற்று முக்கியத்துவமா இதுதான் மாறி இருக்கு. அதிலும் குறிப்பாக அவங்க எதுல ரொம்ப தெளிவா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, முதல் முறையாக இந்த ஒரு தமிழில் பேசி அது ஹிந்தியில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க நினைச்சது. பொதுவாக யூஸ்வலாக தலைவர்கள் இங்கே வருவாங்க வடநாட்டில இருந்து, அவங்க ஹிந்தியில பேசுவாங்க, அது தமிழ்ல மொழிபெயர்க்கப்படும், அல்லது ஆங்கிலத்தில் பேசுவாங்க, எந்த ரீஜனல் லாங்குவேஜுக்கும் மொழிபெயர்க்கப்படும். ஆனால் அவர்களுடைய ரீஜனல் லாங்குவேஜ்ல வேற ஸ்டேட்ல போய் பேசுவாங்க, அதை வந்து ஹிந்தியில மொழிபெயர்க்கணும் அப்படின்னு எனக்கே எனக்கு என்னுடைய சிறு அரசியல் அனுபவத்துக்கு உட்பட்டு அது வந்து ஒரு புதுமையா இருந்தது. அந்த புதுமைக்கு பின்னால் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, போறது சாதாரண நபர் இல்லை, தமிழ்நாட்டின் தலைமகன், நம்முடைய மரியாதைக்குரிய முதல்வர் அப்படின்னும் போது அதுல ஏதோ ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது அப்படின்னும் போதுல இருந்தே அதுல உள்ள பிரஷர் வந்து எனக்கு ரொம்ப தெரிய ஆரம்பிச்சது. ஆனால் அதே நேரம் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக எங்களுடைய தேசிய தலைமையும் பீகார் மாநில காங்கிரஸ் மற்றும் ஆர்ஜேடியும் இதை நினைக்கிறாங்க. ஏன்னா அங்க தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறதுனால ஆர்ஜேடியையும் சேர்த்து சொல்றாங்க, அவங்க அதை விரும்புறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் எனக்கு சொல்லி புரிய வேண்டியது இல்லையே, ஏன்னா கண்டிப்பா இது மாதிரி மொழிபெயர்க்கணும், அப்படி வைக்கணும் அப்படின்னு. ஏன்னா புதுசா இருக்கு, அங்க இருந்து இங்க வருவாங்க, அதை பேசுவாங்க, இல்லை இங்க போய் ஜஸ்ட் இங்கிலீஷ்ல பேசிட்டு போயிருவாங்க. இங்க இருந்து போறவங்க யாராவது தமிழ்ல பேசணும், அதை பேசுறது ஹிந்தியில சொல்லணும் அப்படின்னா அது ஏதோ ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதை தாண்டி அரசியல் ரீதியாக பெரும் வரவேற்பு அங்க இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அதை அங்க கிரவுண்ட் ரியாலிட்டி அவங்க உணர போய் தானே அவரை கூப்பிடுறாங்க. கிரவுண்ட் ரியாலிட்டியில நம்ம சிஎம் போய் பேசினா அது அவர்களுக்கு இப்போ வந்து இட்ஸ் போல் பாண்ட் ஸ்டேட், இப்போ வந்து தேர்தல் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். அப்ப அந்த இடத்துல இவர் பேசினால் மற்ற நெரேட்டிவ்ஸ்லாம் நம்ம விட்டுறலாம், அது அவங்க இப்படி பேசினாங்க அதனால தப்பா முடியும், அவர் போறதுனால இதெல்லாம் அவங்க விரும்புறாங்கன்னா அதுக்கு காரணம் அதுல வந்து வாக்கு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு. இப்போ யோகி ஆதித்யநாத் இங்க வந்து பேசினா 10 நிமிஷம் பிரயோஜனம் பெறாதுன்னு நமக்கு தெரியும். பட் பிஜேபிக்காரங்க அது விரும்புறாங்க, நம்ம பேசினா நம்ம ஹார்ட் கோர் ஓட்டு நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது அவங்களோட தப்பா இருந்தாலும் அவங்களுடைய கணக்கு, நமக்கு தப்பா தெரிஞ்சாலும் அவங்களுக்கு அது சரியான கணக்கு. அதே மாதிரிதான் எவனுக்கு எப்படி தெரியுதோ அது வந்து நம்முடைய தேசிய தலைமைக்கும் ஆர்ஜேடிக்கும் அது ஒரு பெரிய கணக்காக தெரிகிறது. அது வந்து களத்துல பெருகிடுச்சு. பதவியர்கள் இங்க வந்தாங்கன்னா ஈக்காக கூட சீண்டாது. ஆனா அங்க வந்து இறங்கியதுல இருந்தே மிகப்பெரிய வரவேற்பு வந்து முதல்வர் அவர்களுக்கு இருந்தது. அதை எல்லா தளங்களிலும் பார்க்க முடிந்தது. பாதுகாப்பு இதை தாண்டி மக்கள் எழுச்சியா வந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சுச்சு. அதனால அந்த ஒரு அனுபவம் என்பது அந்த ஆரம்பத்திலே தெரியும், இது திஸ் இஸ் கோயிங் டு பி எ ரோலர் கோஸ்டர் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் அஸ் அப்படின்னு ஐ ஃபெல்ட் தட். அது முதலே எனக்கு தெரியும். பட் நம்ம ரோலர் கோஸ்டர் போனா வயிறு கலக்கும் நமக்கு தெரியும், ஆனால் நம்ம ஏறாமையா இருப்போம், ஆசை அதில் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணுவோம் நம்ம நினைக்கணும் இல்லையா. ஐ தாட் தட் இட் இஸ் அன் ஹிஸ்டாரிக்கல்
ஆப்பர்ச்சுனிட்டி, இது வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க வாய்ப்பு அப்படின்னு நமக்கு தெரிஞ்சது. அதை வந்து எப்படியாவது கிராப் பண்ணிக்கணும், அது எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, அதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம எடுத்தது ஒரு வாய்ப்பு. இல்ல இந்த இந்த மொழிபெயர்ப்பு குறிப்பா பல கமெண்ட்டுகள்ல உங்களுடைய பேர் கூட தெரியல. இந்த மொழிபெயர்ப்பை தான் அவங்க குறிப்பிட்டாங்க. அந்த அளவுக்கு மொழிபெயர்ப்புக்கு மேல. ஏன்னா இங்கேயே நம்ம வட இந்திய தலைவர்கள் வந்தபோது இங்க காங்கிரஸா இருந்தாலும் சரி அல்லது பிஜேபி இருந்தாலும் மொழிபெயர்க்கும் போது பல தடுமாற்றங்களை நம்ம பார்த்திருக்கிறோம். அனுபவம் இருக்குது. கேரளாவில் இருக்குது, இங்கேயும் இருக்குது, நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எந்த தடுமாற்றமும் அங்கே நேரலை அப்படிங்கிறது தான் அது ஒரு அந்த கிளாரிட்டி தான் மக்களுக்கு ஒரு இன்னொன்னு நாம கேட்க வேண்டியது என்னன்னா, இப்போ அந்த தமிழ்நாட்டிலிருந்து ஒரு தலைவர் போகிறார், அவரை வந்து வரவேற்கிறதுக்கு அவ்வளவு வரவேற்பு இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அப்படி என்ன நம்பிக்கை பீகார் மக்களுக்கு தமிழக முதல்வர் மேல் தனிப்பட்ட மரியாதை இருக்கு காரணம்? ரெண்டுமே நல்ல கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சொல்லிங்க அந்த மொழிபெயர்ப்பு இவங்க நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் தான் எனக்கு இன்ஸ்பிரேஷனு. நான் போட்டு பார்த்ததே டிரான்ஸ்லேஷன் ட்ரோல்ஸ் தான் போட்டு பார்த்தேனே. அதுல வந்து நம்ம லெத்தாஜிக்கா இருந்துடக்கூடாது. நிறைய இடத்துல பார்த்து வந்து தலைவர் ராகுல் காந்தி மொழிபெயர்க்கும் போது ஒருத்தர் கேரளாவில் ரொம்ப சிரமப்பட்டிருப்பார், முதியவர் ஒருத்தர். அவர் ஒரு சினிமி ஒன்று டிரான்ஸ்லேட் பண்ணும்போது தலைவர் வந்து தட்டி கொடுப்பாரு. இல்லை ஐநோ டிரான்ஸ்லேஷன் இஸ் வெரி டஃப் டாஸ்க் ஐனோ அப்படின்னு சொல்லுவாரு. அப்புறம் நல்லா பண்ணோம், சும்மா சொல்லக்கூடாது. அந்த வயசுல ராகுல் காந்திக்கே டிரான்ஸ்லேஷன் பண்றது எவ்வளவு பெரிய விஷயம், அதெல்லாம் பண்ணாங்க. அப்ப அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது ஒரு முக்கியமான விஷயம். இன்னொன்னு, மொழிபெயர்ப்பின் மூலமாக அந்த மக்களை சென்றடைய முடியும் என்று இந்த பொறுப்பை நமக்கு தந்தவர்கள் வந்து உணர்றாங்கன்றது எனக்கு தெரியுது. அதை ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் பதில் சொன்ன மாதிரியே. ரெண்டாவது வந்து எங்க தலைவர் செல்வப்பெருந்தன் எனக்கு கிளியர் கட் ப்ராப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். உங்களுடைய பேச்சாற்றல் எனக்கு நல்லா தெரியும். நம்ம அந்த மேடை வந்து பல தெரிஞ்சு சில ஆயிரங்கள் தாண்டி இருக்கும் என்னுடைய மேடை அப்பியரன்சஸ், ஸ்டேஜ் அப்பியரன்சஸ். தொடர்ந்து நம்ம வந்து மேடைக்கு தான் ஏற்கனவே நான் பல முறை சொல்லியிருக்கேன் பல நேர்காணல்ல. மேடை பேச்சு நம்முடைய பேஷன். டிபேட்ஸ்ல போனது வந்து அது ஆக்சிடென்ட். கட்சியில வரும்போது நீங்க பேசுங்க, நீங்க பதிலடி கொடுங்க அப்படின்னு கொடுக்கும்போது அது மக்களுக்கும் சேனலுக்கும் அது கொஞ்சம் கரெக்டா பேசுறாங்க ஓரளவு அப்படின்னும் போது நம்ம தொடர்ந்து போகணும். பட் நம்ம உருவான மேக் வந்து மேடை தான். அப்படின்னும் போது மேடையில கனெக்ட் எப்படி இருக்கும் நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். இப்படி இருந்து உங்க ரெண்டாவது பதிலுக்கு வரணும், ரெண்டாவது கேள்விக்கான பதிலுக்கு வரேன். அப்ப அந்த மேடையில அந்த கனெக்ட் வந்து நான் போய் நின்ன முதல் நேரத்துல இருந்து எனக்கு தெரியுது. அந்த ஒரு அவுரா அல்லது வந்து அந்த ஒரு வேவ் லென்த் கனெக்ட் மேடையில் எப்பவுமே ரொம்ப முக்கியமானது. அந்த மேடை பேச்சாளர் எல்லாருக்குமே அது புரியும். அந்த கனெக்ட் வந்து சிஎமோட அங்க இருக்குதுன்னு எனக்கு தெரியும். என்ன யாரும் தெரியாது ஆப்வியஸா. ஆனா நான் பேச கத்துறாங்க, ஏன்னா அவங்களுக்கு மொழி புரியணும். அப்ப என்னன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு ஹெவியா இருக்குது அவர் மேல. அந்த எதிர்பார்ப்பு அந்த மக்கள்கிட்ட வந்து அந்த கனெக்ஷன் தெரியுது. இது நம்ம கொடுத்தா வரும். அப்ப தலைவர் சொல்லி அனுப்பு வந்து முதல்வருக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்கு, அதை நீங்க முறையா கொடுத்து அந்த மக்கள்கிட்ட நீங்க ஆரவார சொல்லி அனுப்பிச்சார். அந்த ஆரவாரத்தை பெறணும் அப்படின்னாரு. சொல்லி அனுப்பிச்சார், அப்படி சொல்லி கரெக்டா சொல்லி அனுப்பிச்சார். ஆரவாரத்தை பெறணும், நம்ம கூட்டணியை பற்றியும் மக்களுக்கு தெரியணும். இந்த ரெண்டு விஷயம் கரெக்டா சொன்னார். அது அப்படியே அங்க நிறைவேறியது. அந்த சொல்லிட்டாங்க இல்லையா, நம்ம அந்த இதுதான் இந்த ஒரு மேடை. இப்ப நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு பேச்சாளருக்கு, மேடை பேச்சாளருக்கு என்ன நாடி தரீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை நம்மளால ஓரளவு நிறைவேற்ற முடியும். நம்ம கூடுதலா மொழிபெயர்ப்புங்கிறது ஒரு கூடுதல் ஒரு பொறுப்பு, சுமைன்னு சொல்லக்கூடாது, ஒரு பொறுப்பு. அந்த பொறுப்போடு இதை கொஞ்சம் செய்யணும். அதான் அவ்வளவுதான் டாஸ்க். இதை செய்யும்போது நீங்க இப்போ சொன்ன ரெண்டாவது கொஸ்டின் வரேன், எப்படி இந்த மக்கள் இவ்வளோ ஆரவாரம் பண்ணாங்க, எதனால அப்படி பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எல்லாமே ஒரு ஃபால்ஸ் நரேட்டிவ். மற்றது அனைத்துமே இப்ப ஏன்னா கொஞ்சம் கூட வெட்கம், ஈனம், மானம் இல்லாம பாஜக தொடர்ந்து பேசி வருவது, இந்திக்காரங்களை அடிச்சிட்டாங்க, அயோக்கிய பசங்க அப்படி எங்கடா நடந்துச்சு, அப்படி எப்படா பண்ணாங்க. நேரடியாக முதல்வர் தலைக்கு டிஜிபி அனுப்பி வைத்தார். அப்படி ஒரு சம்பவம் நடக்குது, இந்த காஷ்யப் அப்படிங்கிறவங்க வந்து யூடியூப் சேனல்ல வந்து அப்படி நடக்குது பொய்ய பரப்பதை கில்லாடிங்களாச்சு, அதை வடநாட்டுல வச்சுக்கலாம், இங்க வச்சுக்க முடியுமா? முதுகெலும்பு நொறுக்கி விட்டாரு, தூக்கிட்டு போய் என்ன செய்யல போட்டாரு உள்ள. வெளியே வரும்போது அந்த அயோக்கிய ராஸ்கல் மன்னிப்பு கேட்க வச்சு வெளியே அனுப்பிச்சாரு. அவனை என்ன பண்ணாங்க, நீதிமன்றத்துல சுப்ரீம் கோர்ட் போனா கூட தப்புன்னு எழுதி கொடுத்துட்டு போனாங்க, ராஸ்கல் ஓடி போ, சாவர்கர் பரம்பரையில ஓடி போ அப்படின்னு பண்ணாங்க. இங்கு உள்ள பீகார் மக்கள் முதல்வரை விரும்புகிறார்கள், அதுதான் ஒரே காரணம். இங்குள்ள மக்கள் பீகாருக்கு போய் சொல்கிறார்கள், நாம் ஒரு மாநிலத்தில் பணி செய்கிறோம், அந்த மாநிலம் நம்முடைய தாய் மாநிலத்தை விட நமக்கு இரண்டாவது தாய் மாநிலமாக இருக்கிறது. உண்மைதானே? நீங்க எவ்வளவு பீகார்காரங்களை கடந்து வரீங்க, நான் எவ்வளவு பீகார்காரங்க. மனிதருங்கிற உரிமையில என்னைக்காவது அவங்கள குறைவா நடத்திருக்கிறோமா? அரசியல்லாம் விட்டுருங்க. அப்ப இந்த தமிழ் மண்ணின் மீதே அவங்களுக்கு இயற்கையா ஒரு பிணைப்பு ஏற்படுது. இது வந்து கட்சிகளை தாண்டியது, அப்பாற்பட்டது. தமிழ் மண்ணு வந்து நம்ம நல்லா தான் வச்சிருக்குது. அதுக்கு பிறகு ஒரு பிரச்சனைன்னு வந்தது. இப்ப ஒரு சின்ன சலசலப்பு எப்போதும் வரும், உங்க குடும்பத்துல வரும், என்கிட்ட வரணும். அந்த சலசலப்பை ஒரு மாநிலத்தின் தலைமகனாக எப்படி கையாண்டாருன்னு பாக்குறாங்க மக்கள். அப்ப அவர் மேல அந்த ஹீரோயிசம் வந்து அங்கதான் வருது. அப்படி நடந்துச்சு. அவர் வந்து ரொம்ப தெளிவாக இருக்காரு, அந்த மக்களுக்கு இது புரியுது.
வாக்கு சித்தாந்தம்னு வரும்போது தமிழ்நாட்டுல வந்து கால் பதிக்க முடியாதவர்கள் வடநாட்டவர்களை கொண்டு வந்து, ஒரு உதாரணத்துக்கு பீகாரியா கூட இருக்கலாம், அந்த வடநாட்டவர்கள் அவர்களை கொண்டு வந்து இங்க நுழைக்கிறதுங்கிறது விஷயம் ரொம்ப கான்செப்ட் தெளிவு. அதுதான் சொன்ன பைத்தியகாரத்தனமான வாதம். கான்செப்ட் ரொம்ப தெளிவு. பாஜகவிற்கு வாக்களிக்கக்கூடிய கும்பலை இங்கே நுழைத்து, கான்செப்ட் ரொம்ப தெளிவு. எல்லா வடநாட்டுக்காரங்களையும் அவர் சொல்லவும் இல்லை. திட்டமிட்டு நுழைக்கப்படும் போது அது தவறு தானே. அரசியல் ரீதியாக இப்போது இது யாருடைய வார்த்தை தெரிஞ்சுக்கலாம். அந்த கேரளா மாநில பிஜேபி தலைவர் சொன்னார், எங்களுக்கு வாக்கு வேண்டும் என்றால் நாங்க கேஷ் கூட வரவேற்போம் அப்படின்னு. மைண்ட் வாய்ஸ் சத்தமா பேசி மாட்டிட்டாங்க. எங்களுக்கு வாக்கு வேணும்னா அப்போ உங்க பாலிசி அது. அப்போ ஒரு இடத்துல மாநிலத்தை, இது கேரளால சொல்ல காரணம், கேரளாலையும் போனியாவாது பிஜேபி. அப்ப இவங்க போனியாவாத இடத்துல ஜனநாயக விரோதமாக வேறு மாநிலத்திலிருந்து இவர்களுக்கு வாக்களிப்பவர்களை இறக்கி வாக்களிப்பது சட்டவிரோதம் இல்லையா? அப்ப அந்த சட்டவிரோதத்தை செய்யக்கூடாது என்றுதான் சொன்னாரே தவிர அந்த மக்கள் மீது விரோதத்தை ஏதாவது காட்டினாரா? அதான் அந்த மக்கள் புரியும். யாருக்கு புரியுதோ இல்லையோ பீகார்காரங்களுக்கு புரியுது. அப்ப அதனாலதான் இந்த முக்கியத்துவம் இது இருக்கு. அவர் வந்தாருன்னா அது இந்திய மொழிபெயர்க்கப்படணும் என்று அவர்கள் நினைத்ததற்கான மிக மிக நியாயமான காரணம் என்பது கிரவுண்ட் லெவல் ரியாலிட்டியில் பாஜகவும் பாசிச சக்திகளும் மண்டியிட்டு தோற்றுவிட்டது. அதனாலதான் அவ்வளவு பெரிய வரவேற்பு. அந்த மக்கள் முதல்வரை விரும்புறாங்க. அவர்களுக்கு வந்து இது நான் அடிக்கடி சொல்றேன், உணவளிக்கக்கூடிய மாநிலம் இது. இப்ப நம்ம வளைகுடாக்கு நம்ம நாட்கள் நிறைய போறாங்க, இந்தியாவில இருந்து போறாங்க. அப்ப அந்த மண்ணில் இருக்கும்போது ஒரு தனியே பாசம் அந்த மண்ணு மேல இருக்கு. 1000 இருக்கட்டும், சோறு போடுது அந்த மாநிலம், அந்த தேசம் நம்மளுக்கு. அப்போ அது உணவளிக்கக்கூடிய ஒரு இடமா நம்ம அதை கருதுறோம். அது மேல ஒரு அன்பு வைக்கிறோம். அதே மாதிரிதான் இது நம்ம ஒரே தேசம், ஒரே நாட்டுக்குள்ள இது வேற மாநிலம். இந்த மாநிலத்தில் அவர்கள் மாநிலத்தை விட சிறந்து இங்க சம்பாதிக்கிறார்கள். அதுக்காக நீங்க வர்றாங்க ஆட்டோமேட்டிக்கா. அங்க இல்ல, அதனால இங்க வர்றாங்க. அந்த மாநிலத்தை விட சிறந்த பாதுகாப்பு இங்க இருக்குது. அந்த மாநிலத்தை விட சிறந்த கல்வி இங்க இருக்குது. அவர்களுக்கான தனி திட்டங்கள் இங்க இருக்குது. அவர்கள் எதிலே உறவு செய்யப்பட்டார்கள் இங்கதான் உன்னை கவனிக்கணும். சிபி ராதாகிருஷ்ணனை தமிழர் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சொல்லிக்கிட்டு சிபி ராதாகிருஷ்ணன் வந்து இந்தி திணிப்பை பற்றி மகாராஷ்டிராவிலே ஒரு இஷ்யூ வரும்போது பேசுறாரு. இந்த என்டிடிவி பத்திரிகையில வந்து அது வந்துச்சு அந்த செய்தி. இப்போ அவர் சொல்றாரு, மகாராஷ்டிராவில் உள்ள மகாராஷ்டிராவின் பாஜக மாநில நிர்வாகிகளே மராத்திக்கு ஆதரவா பேசிட்டு இருக்கிறாங்க, இந்தி திணிப்புக்கு எதிராக பேசுறாங்க. இவரு ஓவர் புனிதரா மாதிரி தமிழர் தெரிவிக்க, இவர் பிஜேபி காரர்ல. அப்ப இவர் ஓவர் புனிதரா மாதிரி என்ன சொல்றாரு, இது வந்து லாங் ரன்ல மகாராஷ்டிராவை வந்து பின்னுக்கு தள்ளும். சரி, சொன்னதோட பத்திட்டு இருக்க வேண்டியதானே. எக்ஸ்ட்ராவா நான் இப்படிதான் கோயம்புத்தூர்ல வந்து இருந்தேன், எம்பியா இருக்கிறப்ப கோயம்புத்தூர்ல வந்து ஒரு இந்திக்காரங்களை வந்து ஒரு ஹோட்டல்ல வந்து முட்டி போட வச்சோ உட்கார வச்சோ அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பாருங்க இந்த சம்பவத்தை, அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏன்பா அடிக்கிறீங்க ஓடி போய் கேட்டேன். அப்ப சொன்னாங்க, இவனுக்கு இத்தனை வருஷமா இங்க இருக்கிறாங்க, தமிழ் கத்துக்கணும் அடிச்சாங்க. இப்படி ஒரு சம்பவத்தை நீங்க எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? நியூஸ்ல ஏதாவது பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாடு அசிங்கப்படுத்துறே அவனுங்க. சோ இது வந்து அது ஒரு சிபி ராதாகிருஷ்ணன் இனி அலங்கரிக்கப்படக்கூடிய பெரிய எவ்வளவு பெரிய பதவிக்கு போனாலும் இவருடைய மூலதனம் என்பது பொய் என்பதை பீகாரின் முதல்வருக்கு கிடைத்த அந்த வரவேற்பு என்பது தவிடுபடியாக்கி இருக்கு. இதுதான் சொல்லுவாங்க. எதனால இவங்க செட்டப் பண்ண நெரேட்டிவ் அப்படி நாங்கள் ஒரு பக்கம் குதிக்கிறாரு, இவர் ஒரு பக்கம் குதிக்கிறாரு, நாராயணன் ஒரு பக்கம் குதிக்கிறாரு, தப்பா பேசிட்டாங்க. என்னையா தப்பா பேசினாங்க, அது உனக்கு புரியுதோ இல்லையோ, அவர் எங்களை தப்பா பேசலன்னு பீகார்காரனுக்கு புரிஞ்சிருக்கு. அதனால தான் வரவேற்கிறான். இல்ல ஒரு சின்ன எதிர்ப்பு, இல்ல ஒரு இடத்துல ஒரு சின்ன சலசலப்பு, அவன் ஏன் வரவேற்கிறான்? அவனுக்கு தெரியும் இந்த மண் வந்து அவ்வளவு அழகான மண்ணு, இந்த முதல்வர் வந்து அவ்வளவு நேர்த்தியான முதல்வர். ஒரு இத்தனை காலம் நம்ம இருந்திருக்கிறோம், நம்ம பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல். அப்ப ஒருத்தர் சிறைப்படுத்தப்படுறான், அவன் யாரு? ரைட் விங்கர். சிறைப்படுத்தப்படக்கூடிய மனிஷ் அந்த காஷ்யப், அவன் வந்து ரைட் விங். அப்ப இப்படி ஒரு பிரச்சனையை திட்டமிட்டு கிளப்பி வந்தான் அவன், சட்டப்பூர்வமா ப்ரூவ் ஆயிடுச்சு. அப்ப இந்த பீகார் மக்களுக்கு எதிராக இருந்தவன் யாரு? அதுக்கு ஒரு கலவரம் பத்தி என்ன ஆகும்? யாருக்கு அடி விடும்? இவன் கிளப்பி விட்ட அந்த பொய்யே உண்மையாய், பொய் கிளப்பினா என்ன ஆகும்? அது கலவரமா ஆச்சுன்னா என்ன ஆகும்? கிளாஷ் ஆகும். எங்க பார்த்தாலும் இந்திக்காரங்க அடிப்பாங்க, பீகார்காரங்க அடிப்பாங்க, தமிழ்நாட்டுக்காரங்க அப்படி அடிக்கிறாங்கன்னு வைங்களேன். அடிச்சா பாதிக்கப்பட போறது யாரு? பீகார்காரன். அவன் யார்? அவன் பாவம், அடுத்த உணவுக்கு வழி இல்லாம 1000 இருக்கட்டும், அரசு அவனுக்கு பிஜேபியோட சப்போர்ட் பண்ணிட்டு போட்டுவேன். நம்மளை பொறுத்த வரைக்கும் மனிதநேயத்தின் பின் நின்று இதையும் பார்க்கக்கூடியவங்க நம்ம. அவன் பிஜேபி சப்போர்ட் பண்றது அவனுடைய பொலிட்டிக்கல் ஐடியா இருக்கலாம். ஆனா அவன் வந்து கஷ்டப்பட்டு இங்க சம்பாதிக்கதான் திருட வரலையே. அப்ப அவன் அடிபட்டாலும் பரவாயில்ல, அவன் உதப்பட்டாலும் பரவாயில்ல, ஒரு கலவரத்தை தூண்டி விடணும்னு நினைச்சாங்க. அப்ப யார் பீகாருக்கு எதிராக இருக்கிறவன்? அப்ப அதான் மக்கள் புரிஞ்சுக்கிறான். அப்ப நமக்கு எதிராக இருந்தவன் இவன் தான், இவனை தூக்கி உள்ள வச்சு குறிச்சாடுறா ஸ்டாலின் அப்படின்னு அங்க உள்ள பாமரர்களுக்கும் அது புரிந்ததனால்தான் ஏர்போர்ட்ல இருந்து, தர்பங்கா ஏர்போர்ட்ல இருந்து, இந்த சின்ன ஏர்போர்ட் பிரைவேட் மாதிரி தான் இருந்துச்சு, அது ஒரு சின்ன ஏர்போர்ட் போல, இந்த சப் ஏர்போர்ட் மாதிரி ஏதாவது இருக்கும் போல. இந்த நம்ம அந்த போன அந்த சிறப்பு விமானம் மட்டும் தான் அங்க இருந்துச்சு, எதுவுமே இல்லை. அங்கிருந்து இறங்கி
அந்த ஹோட்டலில் தான் தலைவர்கள் இருந்தாங்க. அந்த ஹோட்டலுக்கு அதாவது டீ சாப்பிட்ற மாதிரி சின்ன ஹோட்டல். அந்த ஹோட்டலுக்கு போய் அந்த ஹோட்டலில் இருந்து தான் ஸ்பாட்டுக்கு போகிறாங்க. அங்கேருந்து இங்கே அந்த ஹோட்டல் போகிற வரைக்கும் நம்ம முதல்வர் மட்டும்தான் அங்கே விவிஐபி அந்த ரூட்டில். அதுக்கப்புறம் மல்டி ஸ்டார் கேம்பெயினிங் அது எல்லாரும் ஏறிட்டாங்க வண்டியில். இங்கேருந்து அங்கே போகிற வரைக்குமே அவ்வளோ ஆரவாரம், அவ்வளோ மக்களுடைய எழுச்சி, அவ்வளோ பேர் லைனாக மொபைல் அவங்களுக்கு தெரியுது யார் வராங்க. ஸோ இது இந்த வரவேற்பு அனைத்துமே பாஜகவினுடைய இந்த நெரேட்டிவ்ஸ். அதே மாதிரி வந்து மாறன் சொன்னார் ஹிந்தி தெரிஞ்சவன் வந்து நல்லா இருக்கான்னு சொன்னா இங்க ஏன் கக்கூஸ் சொல்ல போறேன். நான் கூட கேட்கறேன் என்ன தப்பு இந்த வாதத்துல, இதவே அங்க பேசுவாரா? அப்படி நீ கேட்கறதா நான் கேட்கறேன். தமிழ்நாட்டுக்காரெல்லாம் ரத்தம் வந்த சாவை திருட்டு போன திருடங்கன்னு மோடி சொன்னாரு, அதை வந்து இங்க பேசுவாரா? தமிழ்நாட்டில் வந்து பேசுவாரா? ஒரு தமிழ் பாபு உங்களை ஆளலாமான்னு அமித்ஷா வந்து ஒரிசால கேட்டாரு, அதே வார்த்தை இங்க வந்து சொல்லுவாரா? என்னையா அவங்க நியாயம்? அப்போ அதுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பொருந்தாத உதாரணம் தூக்கி போடுங்க. நான் சொல்றேன் ஏன் இதே போய் பேசலாமே அங்க. எப்பா ஹிந்தி இருக்கிறதுனால உங்களுக்கு ரொம்ப சுப்பீரியர்னு சொல்றாங்க. உங்களுக்கு ஹிந்தி இருக்கிறதுனால உங்களுக்கு நாலேஜ் அதிகமாயிருச்சு, உங்களுக்கு பொழப்பு கிடைக்கும்னா நீங்க ஏன்ப்பா இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து கக்கூஸ் கழுவணும்? கேட்கலாமே, தப்பு இல்லையே. என்ன தப்பு இருக்கு இதுல? என்ன இனவெறி இருக்கு? தப்பு இருக்கு. மேபி சொன்ன வார்த்தைகள் ஏதாவது வந்து புண்படும்படியாக இருந்திருக்கலாமே தவிர கான்செப்டும் சப்ஜெக்ட் தப்பு இல்லையே. ஹிந்தி தெரியாது போடான்னு தொடர்ந்து இந்த பொய்யை சொல்றானுங்க. ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்னாங்களே, அங்கேயே போய் ஹிந்தி தெரியாது போடான்னு எப்போ சொன்னோம்? மரியாதைக்குரிய கனிமொழி அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு வர்றாங்க. அப்போ அவங்கள வந்து ஹிந்தி தெரியாதான்னு சொல்லி ஹராஸ் பண்றாங்க. அப்போ என்ன பண்ணணும்? ஹிந்தி தெரிஞ்சதான் இருக்கணும்னு நீ என்னடா சொல்றது? தெரியாது போடா அப்படின்னு அதை ஒரு மூமெண்டா நடத்தணும். தெரிஞ்சுதான் ஆகணும், உனக்கு தெரிஞ்சு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது தெரியாது போடா அப்படின்னு. அது கூட ஒரு ஏங்கர் என்கிட்ட கேட்டாங்க, என்கிட்ட வந்து தலைவர் கருப்பு வந்து புகாரி உங்களுக்கு ஹிந்தி தெரியும் தானே? ஆமா ஆமா தெரியும், எனக்கு தெரியும், ஹிந்தி மாலும் அப்படின்னாரு. அதனால தான் ஹிந்தி மாலும் தலைவர் ஹிந்தி மாலும் தலைவர் அப்படின்னு. அப்போ அவங்க கேட்டாங்க, ஓ ஹிந்தி மாலும் ஹோனா சாகியேனா தான் பிரச்சனை, உனக்கு ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும்னா பிரச்சனை, ஹிந்தி தெரியுமாங்கிறது உனக்கு பிரச்சனை இல்லை. ஹிந்தி தெரிஞ்சிருக்கணுங்க உனக்கு அப்படி கேட்டா நான் கோவப்படுறேன். தெரிஞ்சிருந்தாலே பேச மாட்டேன். நான் நிறைய இடத்துல பேசுனது இல்லை, நான் பேசுனது இல்லை பல இடத்துல. எனக்கு தெரியுங்கிறது வேற விஷயம், தெரிஞ்சு இருக்கணும்னு சொல்றது என்ன கேள்வி? அது ரொம்ப இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தான். தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது நானும் டிஷர்ட் போடுவேன், தெரியாது போடா அப்படின்னு. இப்போ முதல்வர் அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு இருக்குது அப்படிங்கறத சொல்றீங்க. அது அவருடைய நிர்வாகத்திறன், அவருங்க என்னென்னலாம் பண்றாரு. இங்க அங்கிருந்து வருகிற பெண்களுக்கு இங்க இலவச பேருந்து பயணம் இருக்குது. அவர்களுக்குமே இங்க ரேஷன் கார்டு எல்லாம் இருந்துச்சுன்னா அவர்களுக்கும் எல்லா விதமான வசதிகள் இருக்குது. கல்வி அவர்கள் குழந்தைகளுக்கு கிடைக்குது. இதெல்லாம் நம்ம பல ப்ரோக்ராம்ல கூட பார்த்துருக்கோம். ஸோ இப்படி இந்த மாற்றங்கள் எல்லாம் ஏன் மாறிச்சு அப்படிங்கிற உணர்ச்சி, அதாவது இங்கே இந்து மத ரீதியான காத்திரமான பாஜகவுக்கு இடம் இல்லை அப்படிங்கிற உணர்ச்சி அவர்களுக்கு புரியுதா? புரிஞ்சு நான் சொல்றது ஒரு பிலாசபிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த மக்களுக்கு இருக்குதா? இல்ல, அது கஷ்டம் தான். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், அது இனிமே தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நம்முடைய முதல்வர் அதிகமா வடநாட்டு சைட்ல போனோம். நிறைய பேர் இதை வாழ்த்தி சொல்லும் போது இது வரைக்கும் நம்ம செஞ்சது என்ன அப்படின்னா, நம்முடைய தமிழ்நாட்டின் சித்தாந்த ரீதியான ஆர்எஸ்எஸ்க்கு எதிரான போரை வந்து நம்ம தமிழ்நாட்டு எல்லைகளை தாண்டி கடத்தல. இன்னும் நிறைய கருத்து போட்டு நான் நீங்க கூட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு வாய்ப்பு. நம்முடைய முதல்வருக்கு அங்க வரவேற்பு இருக்குது சார். philosophical success is political success. Now he has proved that he is politically successful. Then what does it mean? It means that he is philosophically successful. அப்ப அவருடைய கொள்கை சரியா இருக்க போய் தான் அவருடைய அரசியல் வெற்றி அடைஞ்சது. அப்ப அரசியல் வெற்றி அடைஞ்சது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அரசியல் வெற்றியுடைய பலன்களைத்தான் பீகாரிகள் அனுபவித்து இன்னைக்கு பீகாரிகள் வந்து வரவேற்கக்கூடிய ஒரு தலைவரா வந்து நம்முடைய முதல்வர் இருக்கிறார் அப்படின்னா, அப்ப அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய பிலாசபி தான் அதுக்கு காரணங்கிறத விளங்கிக்கலாம். ஆனா இப்ப அவர் விளங்கி இருப்பாங்களான்னா, நான் பார்த்த வரைக்கும் அந்த சக்சஸ் அவங்களுக்கு வந்து இமீடியட் சக்சஸ் கொடுக்குது. ஆனா இதற்கு பின்னால் இருப்பது கொள்கை ரீதியான வெற்றி தான் அப்படின்றது மேபி அதுக்கான இன்னும் சில முயற்சிகளை நம்ம வந்து எடுக்க வேண்டியதான ஒரு. ஆனா அங்கேயுமே வந்து ஓபிசிகளுக்கான முக்கிய தலைவரா லல்லு பிரசாத் யாதவ் இருந்திருக்காரு. கலைஞர் அவர்களுடைய நெருங்கிய நண்பருங்கிறத அங்க குறிப்பிட்டாப்புல. ஜெயபிரகாஷ் நாராயணன் பத்தி எல்லாம் பேசினாப்புல. சோ இது இந்த இதை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இருக்கிறாங்கிறது ஒரு வேதனை அளிக்கிற ஒரு விஷயம். இப்போ நாம என்ன கேட்கிறோம்னா, இப்போ இந்த பேரணி இன்றைக்கு முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு பெரிய இயக்கமாக இந்தியா முழுவதும் விரிவடையும் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இது ஏன் ஒரு இயக்கம், இது நிஜமான ஒரு இயக்கம். நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, நம்ம முதல்வருடைய மொழிபெயர்ப்புக்காக நிறைய லோக்கல்ல பீகார்ல எஸ்ஐஆர் பத்தி நடக்கக்கூடிய யூடியூப் சேனல்ஸ், மிக முக்கியமான சில யூடியூப் சேனல்ஸ் என்னோட நண்பர்கள் ரெஃபர் பண்ணுவாங்க. அதுல பார்க்கும்போது 2 லோக்கல் யூடியூபர்ஸை உட்கார வச்சுக்கிட்டு, அவர் ஹிந்திக்காரர், டெல்லிக்காரர், அவரு லோக்கல்ல உள்ள 2 பீகார்காரங்களை உட்கார வச்சுக்கிட்டு அந்த வீடியோ வந்து பேசுறாங்க. 2 யூடியூபர்ஸ் அவங்க கிட்ட கேள்வி கேட்குறாங்க. அப்ப எல்லா 2 பேருமே ஒரு பதில் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். என்ன பதில் சொல்றாங்கன்னா, ஓட்டு திருட்டு இந்த மேட்டருங்கிறது வந்து இது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் கிடையாது. இதை வச்சு வாக்கு
கொண்டு வர முடியாது. நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. தேஜஸ்வியை வந்து அவர் இன்னும் முதல்வரா முன்மொழியலை, அந்த மாதிரியான சில அரசியல் ரீதியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இதில் உள்ள குறைகளை மட்டும் ஆராயிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அந்த வீடியோ அப்படிதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாத்தையுமே நிறைய குறை இருக்கும், இதில் உள்ள குறைகளை மட்டும் பேசினாங்க போல. அப்படி பேசும்போது இது எப்படி வந்து மக்கள் இயக்கமா அவங்களால கொண்டு போக முடியும்? இப்படி நீங்க கேட்ட கேள்வி தான். இன்னும் முடியலை, இன்னும் இருக்குது. இதற்கான பதில நானே யோசிச்சேன். கரெக்டு தானே, என்ன எப்படி சொல்றாங்களே அப்படின்னு. ஏன்னா வாக்கு திருட்டு இருக்குது, சரி ஓகே, அதுக்காக நாங்கள் ஓட்டு போட்டோமா? நிறைய பேர் வாக்களிக்க விடாம பண்ணிட்டாங்க, இதுக்காக மனமாற்றம் வருமா? இல்ல அப்படி இல்ல, எனக்கு வந்து இந்த அரசு வந்து வேலை வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்கு, இந்த அரசு வந்து பெண்களுக்கு 1000 ரூபாய் தருது, இந்த அரசு வந்து இப்ப இலவச பஸ் கொடுக்குது, இந்த மாதிரி திட்டங்கள் வந்து வாக்கு மாத்துமா? அப்படின்னா திட்டங்கள் தான். அப்போ திட்டங்கள்லாம் இது எதுவுமே இல்லையே அப்படின்னும் போது நான் போய் முதல்வர் பேசி முடிச்சுட்டு கடைசியாக எங்கள் தலைவர் ராகுல் காந்தி வந்து உரையை நிகழ்த்தினார். சும்மா சொல்லக்கூடாது. தீஸ் டேஸ் ஹிஸ் ஸ்பீச்சஸ் ஆர் ரியலி ஃபென்டாஸ்டிக். என்ன சொல்றது, சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம்ங்கிற மாதிரி பேசிட்டே அது மக்கள்கிட்ட போயிட்டே இருக்காருல்ல. அப்போ அந்த லீடர்ஷிப் குவாலிட்டியில முக்கியமானது வந்து ஒரு மெசேஜை கன்வே பண்ணாரு. கான்ஸ்டியூஷன் எடுத்துக்காட்டி சொன்னாரு, நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டீங்க இது வெறும் வாக்கு சம்பந்தமானதுன்னு. ஒன் மேனுக்கு 1 ஓட்டுங்கிறது வந்து அரசமைப்பு சட்டத்தில் பெறப்பட்ட உரிமை. அவங்க வாக்கு மட்டும் பறிக்கல, அரசமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய உரிமையை பறிக்கிறாங்க. இதுதான் பீப்புள் மூவ்மெண்ட். அவங்க இதை மட்டும் செய்யல, இந்தியாவில் அவங்க செய்யக்கூடிய எல்லாமே அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுதான். என்னுடைய பிரச்சாரம் என்பது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக நீங்கள் அணிதிரள வேண்டும் அப்படிதான் என்னுடைய பிரச்சனை. என்னுடைய பிரச்சாரம் என்பது அரசமைப்பை பாதுகாப்பதற்காக இந்தியா கூட்டணி பின்னால் நீங்க ஒண்ணு திரளுங்கிறது என்னுடைய பிரச்சனை. ஸோ இதுதான் பீப்புள் மூவ்மெண்ட். வெறும் அந்த வாக்கு என்பது வந்து எளிய மக்களுக்கு விளங்கும். இதுக்கு முன்னால ஒரு கான்ஸ்டியூஷன் தூக்கி காட்டும் போது அது என்னன்னு கூட தெரியாத நிறைய எளிய மக்கள், ஏன்னா அன்றாட காட்சிகள் போனோம் வரணும், என்ன அது என்னமோ காட்டுறாரு, ஒரு கலர்ல புக்கு, ரெட் கலர்ல ஒரு புக்கை காட்டுறாரு அப்படின்னு மக்கள் நினைச்சிருக்கலாம். ஆனால் அது எதுக்காக காட்டுறாரு அப்படின்னா, என்ன இது புரியலையே, ஒன்னும் புரியலையா, சரி ஒண்ணு சொல்றேன், போன தேர்தல் ஓட்டு போட்டியா? போட்டேன். இந்த தேர்தல் ஓட்டு இருக்கா? இல்லையே. புரியும்ல. அப்ப இது நான் என்ன தூக்கி காட்டுறனோ, இதுல என்ன நீ எழுதப்பட்டிருக்க ரொம்ப அழகா பேசுனேன். சட்டமேதை புரட்சியாளர் அம்பேத்கர், ரொம்ப புரட்சியாளர் அம்பேத்கருடைய பேர் சொல்லும் போது எனக்கு யூஸ்வலாவே கிரேட் ஃபேன் ஆஃப் அம்பேத்கர் அப்படின்னும் போது அதை சொல்லி அழகா சொன்னார். அழகா சொல்லி, இந்த புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த புத்தகம் தான் என்னுடைய குரான், இந்த புத்தகம் தான் என்னுடைய பகவத்கீதை, இந்த புத்தகம் தான் என்னுடைய பைபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சு இதுல பாரதிய ஜனதா கட்சி எதெல்லாம் செய்தோ அது எல்லாமே இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் சிதைப்பதற்கு தான் செஞ்சுட்டு இருக்கு. அதுல ஒரு பகுதி தான் இது அப்படின்னும் போது தன்னுடைய அரசமைப்பு சட்டத்தை, இந்த சம்விதான் பச்சாவ் அப்படின்னு ஒரு தொடர்ந்து சொல்லக்கூடிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற தலைவர் ராகுல் காந்தியுடைய பயணத்தில் எளிய மக்களுக்கு புரியக்கூடிய ஒரு உதாரணத்தின் பயணம் தான் இதே தவிர அடைய வேண்டிய இலக்கு வந்து நிறைய இருக்குது. அதுதான் இந்த தொடராக செல்லும். அந்த தொடர்ல வந்து அவர் நிறைய பேசிட்டு வர்றாரு. என்னென்னலாம் இதற்கு முன்னால அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்தாங்க, அதே மாதிரி எளிய மக்களுக்கு சேர்ந்து போய் சேர வேண்டிய இடஒதுக்கீடை பற்றி, அது வந்து அரசமைப்பு சட்டத்தில் உறுதி செய்யப்பட்டு இருக்கக்கூடியது, அதை வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும், எப்படி வந்து யாருக்கும் சார்ந்து இருக்கக்கூடாத ஒரு அரசு வந்து ஏதாவது ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு வந்து சார்ந்து இருந்துட்டு வந்து வாக்கை கேட்பது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எப்படி எதிரானதா இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுமே தேர்தல் ஆணையம் அரசமைப்பு சட்டத்தில் குறிப்பிடப்பட்டு அதனுடைய பிரிவுகளின் வழியாக சக்தியை பெற்ற தேர்தல் ஆணையம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு மட்டும் ஆதரவாக இருப்பது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது. இப்படி பாரதிய ஜனதா கட்சி அதே மாதிரி வந்து ஒன்றியத்தினால் அமைக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ஆணையங்களும் ஒவ்வொரு தனி நிறுவனங்களும் அந்த நிறுவனங்களை தனக்கு சாதகமாக மாற்றுவது, நீதித்துறையை இழிவுபடுத்துவது, நீதித்துறையின் மீதே களங்கத்தை கற்பிப்பது. அமித்ஷா சிம்பிளா துணை ஜனாதிபதி தேர்தலில் சுதர்ஷன் ரெட்டி அவர்கள் வந்து கொடுத்த தீர்ப்பின் மூலமாக நக்சல் வளர்ந்தது அப்படின்னாரு. அரசியல் சட்டத்துக்கு எதிரான பேச்சு அது. சட்டத்துக்கு எல்லாமே சட்டத்துக்கு எதிரான, சட்டத்துக்கு புறம்பான பேச்சு எல்லாமே. அப்போ நீதித்துறை என்பது சுப்ரீம் கோர்ட்ல ஜட்ஜஸ் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு வர்றாங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் மேபி கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் தனி ஆக்டா இருக்கலாம். ஆனா நீதிபதிகள் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டவர்கள், அவருடைய மாண்புகள் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டது. அதற்கு இவ்வளவு பெரிய களங்கத்தை அரசமைப்பு சட்டத்தின் படி பதவியேற்ற ஒரு ஹோம் மினிஸ்டர், சொல்ல போனா டெக்னிக்கலி வந்து பிரதமருக்கு அப்புறம் வந்து அடுத்த பதவியில வந்து டெக்னிக்கலி இருக்கக்கூடியவர், மேபி சட்டப்படி இல்லாமல் இருந்தாலும் டெக்னிக்கலி அடுத்த பவர்ஃபுல்லான மினிஸ்டர் அவர் தான். அப்ப அவரே ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக இப்படி பேசுறாரு. ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக அசால்ட்டா சகட்டு மணிக்கு அப்படி அடிச்சு தட்டார் சுதர்ஷன் ரெட்டி. எவ்வளவு பெரிய தவறு. நான் ஒரு விவாதத்துக்கு கூட சொன்னேன், நான் ஆர்எஸ்எஸ்ல வந்து 6 வயசுல இருக்கிறேன், என் கூட வந்து விவாதத்துக்கு வந்து சக பங்கேற்பாளர் நண்பர். அப்ப நான் சொன்னேன், ஆர்எஸ்எஸ் தேசப்பற்றுள்ள அமைப்பு, அது 6 வயசுல இருந்து நான் இருக்கிறது வந்து பெருமைப்படுறேன்னா, தேசப்பற்றுள்ள ஆர்எஸ்எஸ் அமைப்புல 6 வயசுல இருந்து இருக்கிறவங்களுக்கு தெரியலையா எங்க ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா செஞ்சாலும் தப்பு தான் நீங்க கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? ஒரு சாதாரண இத்தனைக்கு நீங்க தான் ஜெயிக்க போறீங்க வச்சுக்கீங்க, உங்ககிட்ட தான் பவர் இருக்கு, உள்ளங்கை நெல்லிக்கணி உங்ககிட்ட தான் மெஜாரிட்டி இருக்குது, ஈஸியா நீங்க தான் ஜெயிக்க போறீங்க கூட வச்சுக்கலாமே. அதுக்கு பார்த்து தேர்தல் வரும்போது பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆனா இப்போ வரைக்கும் என்ன நிலைமை, இன்னைக்கு நிலைமை நீங்க தான் மெஜாரிட்டி இருக்கீங்க. அப்படி இருந்தாலும் நீங்க இதெல்லாமே ஒன்றல்ல இரண்டல்ல அனைத்தையும் அரசமைப்பு சட்டத்தின்படி பதவி ஏற்றுக் கொள்கிறார் பிரதமர்.
ஒரு டிஸ்பியூட்டட் லேண்டு, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடம், அங்க போய் நீ ராமர் கோயிலை திறக்கணும்னு யார் கட்டாயப்படுத்தினா? அன்னைக்கே வந்து அரசமைப்பு சட்டமே உன்னை பார்த்து வெக்கப்படுது. என்னடா அரசத்தின்படி பதவி பிரமாணம் ஏற்றுக்கிட்ட நீ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு உடைய மத வழிபாட்டு தளத்தை வந்து வன்முறை ரீதியாக இடிக்கப்பட்ட, ஏதோ சட்டத்தின உத்தரவு வாங்கி இடிச்சிருந்தா கூடவே கஷ்டம் தான், மனசுக்கு வேதனையான விஷயம். ஆனால் வன்முறை ரீதியாக இடிக்கப்பட்டு அது ஒரு தீவிரவாத செயலாக உலகம் முழுக்க பார்க்கப்பட்டு அதைத் தொடர்ந்து இந்தியா முழுக்க கலவரங்கள் நிறைந்து வந்து அது ஒரு பெரிய தீர்ப்பு பிரச்சாரமா போய் தீர்ப்பின்படி அதுல கோயில் தான் கட்டணும்னு தீர்ப்பு இருந்தா கூட பிரச்சனை இல்லை, அது வேற விஷயம். அதை நீ திறக்கலாமா? இதெல்லாம் என்னது? அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான செயல்கள். அப்போ அரசமைப்பு சட்டத்தின் நேர் எதிரிகள், தேர் இஸ் நோ இந்தியன் இன் கான்ஸ்டிடியூஷன் என்று தங்களுடைய ஆர்கனைசர் பத்திரிகையில் தொடர்ந்து எழுதியவர்கள் தான் இவர்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் என்கின்ற மாபேதை எழுதியதுன்னு தான் ஒரே காரணம், வேற எதுவுமே கிடையாது. அவர் எழுதின ஒரே காரணம் ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், அல்லது ஏற்றுக்கொண்டதை போய் நடிப்பார்கள், எடுத்து முகர்வார்கள், முத்தம்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இவர்கள் அதற்கு எதிராக நிற்பார்கள். அதில் எளிய மக்களுக்கு புரியும் ஒரு உதாரணம் தான் வாக்கு திருட்டு. அதனால்தான் இது ஒரு பெரிய மூமெண்ட். இந்த இலக்கு இதோடு முடியல, இதை மக்கள்கிட்ட கொண்டு செல்வார். எளிமையை நிறைய பேருக்கு புரியாத பல விஷயங்களை வந்து வகுப்பெடுக்கக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு பெரிய மாஸ்டராக உருவெடுத்து நிற்கிறார் எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி. ஜனநாயகத்தை பாதுகாக்கக்கூடிய தலைவராக, ஜனநாயகக்காக அவர் நிற்பார். வாக்கு திருட்டை அடுத்த கட்டத்துக்கு இது தேசிய அளவில் கொண்டு செல்ல வேண்டும் அப்படிங்கிறதும் அவர் பேசும்போது கூட, இது தலித்துகள், பெண்கள், பிற்படுத்தப்பட்டோர், நசுக்கப்பட்ட மக்களுக்கு எதிராகத்தான் வாக்கு திருட்டை தவிர அம்பானிக்கு அதானிக்கானது இல்லை, அவர்களெல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்காங்கிற ஒரு செய்தியும் அதில் பதிவு செய்கிறாரு. முதல்வர் அவர்கள் கூட 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது தமிழ்நாட்டிலையும் இது குறித்து நாம தீவிர விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா அடுத்த கட்டமாக தமிழ்நாட்டில் இதற்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்படுகிறது? அடுத்து திருநெல்வேலியில காங்கிரஸ் ஒரு 7ஆம் தேதி ஒரு நிகழ்ச்சி இருக்கு, அதை பற்றி கொஞ்சம். இல்ல, இது எப்படி அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் இவர்களால் வெல்ல முடியாது. தலைவருடைய இந்த கர்நாடகா மகாதேவபுராவுடைய அந்த எக்ஸ்போஸ் பண்ணார் இல்லையா, அதுல ஸ்டார்டிங் ஸ்பீச் கேட்கணும் நீங்க. அதுல வந்து ஸ்டார்டிங்ல அழகா சொல்லுவார், எங்கெங்கெல்லாம் இவர்கள் வெற்றி பெறவோ வாய்ப்பில்லை என்று நான் ஆரம்பம் முதல் நினைத்து வருகிறேனோ அங்கெல்லாம் இவருடைய வெற்றி தான் என்னை இதை பற்றி சிந்திக்க வைத்தது. முக்கியமான பாயிண்ட். அப்ப தமிழ்நாட்டில் நடக்குமா இல்லையா? எங்கெங்கெல்லாம் வெற்றி பெற வாய்ப்பு இல்லையோ, எங்கெங்கெல்லாம் மக்கள் தாரையா, நான் சொல்றேன், நான் வந்து பாரத் ஜோடோ யாத்திரா போனேன். நான் ஒரு அரசியல்வாதி, எனக்கு தெரியும் இந்த மக்களுடைய எழுச்சி இப்படி இருக்கு, இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு பெரிய ஆதரவு இருக்கு. பார்த்தா தேர்தல் ஒண்ணுமே இல்லை. அப்ப இது எப்படி அவர்கள் சாத்தியப்படுத்துகிறார்கள் அப்படின்னா, இதுல நீங்க முக்கியமா இன்னொன்று கவனிங்க. எங்களுடைய இன்சார்ஜா இருக்கக்கூடிய கிருஷ்ணாவில் அவர் வந்து முதல்ல சொல்லிட்டார், எஸ்ஐஆர் இஷ்யூ வரும்போதே இந்த ஹிந்துல வந்து ஒரு பேட்டி கொடுக்கும்போது சொன்னாரு, இது எப்படி செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, ஏன்னா ஒரு அறிவுகட்டத்தனமா நிறைய விவாதங்கள்ல இருந்து கேட்கறது உண்டு பிஜேபி காரங்க. உங்களுடைய பிஎல்எஸ் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, BLA 1 BLA 2 இருக்கும், பிஎல்எஸ் தான் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, பிஎல்எஸ் சப்ஜெக்ட் புரிஞ்சுங்க, அல்லது புரியாத மாதிரி நடிக்காதீங்க. என்னன்னா, இந்த சம்பவம் எப்படி நடந்திருக்குன்னா, மாநில தேர்தல் ஆணையம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ்டையும் சொல்றாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஆஃபீஸர்ஸ் வந்து பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய BLOs மூலமாக செய்ய வேண்டிய வேலையை, BLOs வந்து தனக்கு கீழே ஆளுங்க வச்சிருப்பாங்க. இந்த லோக்கல்ல உள்ள டீச்சர்ஸ் அவங்கெல்லாம் வச்சு பார்த்துருப்போம், நம்ம தெருவா போய் அந்த ஒர்க்கை பார்ப்பாங்க. BLOs தங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் மூலமாக செய்ய வேண்டிய வேலையை BLAக்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி ஆட்களை வைத்து செய்திருக்கிறாங்க. இதுதான் அடிப்படை. இதைத்தான் கர்நாடகா செஞ்சிருக்காங்க. அது உங்களுக்கு நீங்க பார்த்து சும்மா இருந்தீங்களா? உங்க BLA என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் ஆபீசர் ரூபத்துல போயிருக்காங்க, அவன் இதுக்கு தேர்தல் ஆணையத்தை அவன் பயன்படுத்திருக்காங்க, இதான் எங்க குற்றச்சாட்டு. இல்லைன்னா அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ணி யார் போனான்னு சொல்லு. நீங்க எஸ்ஐஆர் பத்தி ஆரம்பத்துல நான் பேசி முதல்ல இதை நாங்க ஸ்டார்ட் பண்ண ஆரம்பத்திலேயே பத்திரிகைகள் இதை வந்து ரொம்ப அழகா வந்து இது என்ன ஸ்டார்ட் ஆச்சுன்னா, மகாராஷ்டிரால எப்படி வந்து ஒரே தொகுதியில் அதிகப்படியான புது வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டார்கள். கணக்கின்படி 4 தேர்தல் முடிஞ்சு, சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு, பாராளுமன்ற தேர்தல் முடிஞ்சு, சட்டமன்ற தேர்தல் வந்து 6 மாசத்துக்கு கழிச்சு வருது. அந்த 6 மாசத்துக்கு இடையில புதிதாக என்ரோல் செய்யப்பட்ட வாக்காளர்கள் வந்து கணக்கின்படி 35 லட்சம், ஆனால் வாக்களித்தவர்கள் 45 லட்சம் புதுசா. இது மகாராஷ்டிரால. ஏன்னா மகாராஷ்டிரா நிச்சயமான தோல்வி அவர்களுக்கு, அவங்க வெற்றி பெற வாய்ப்பு கிடையாது. கடந்த பாராளுமன்ற தேர்தல் அவ்வளவு வெற்றி பெற்றிருக்கோம் நாங்க. ரொம்ப உத்வேகமா இருந்த இடம். அதுல ஒரு என்ன சொல்லுவாங்க, இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏக்கும் இடைப்பட்ட அந்த வாக்குடைய எண்ணிக்கை வந்து 45 லட்சம். சரிங்களா? அப்போ இது எல்லாத்தையும் நாங்க பாக்குறோம். அப்ப எங்கன்னா எங்க வாய்ப்பே இல்லையோ அங்க என்னெல்லாம் இவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க. ஹரியானா தேர்தலுக்கும் மகாராஷ்டிரா தேர்தலும் ஒரே நேரத்தில் வர வேண்டியது, உங்களுக்கு தெரியும். சட்டமன்ற தேர்தல் ஒரே நேரத்தில் வர வேண்டியது. ஆனால் இந்த ஹரியானா தேர்தல் நடத்திவிட்டு மகாராஷ்டிரா தேர்தலை 6 மாதம் கழித்து வைக்கிறாங்க. இந்த 6 மாசம் தான் புதுசா என்ரோல் ஆகிறாங்க எல்லாருமே. 6 மாசம் கழிச்சு வைக்கிறாங்க. காரணம் ஏன்டான்னு கேட்டா, மழை பெய்யுதுன்னா மழை பெய்யும், வெயில் அடிக்கும், காஷ்மீர்ல குண்டு கூட தான் வெடிக்கும். தேர்தல் நடத்தாம இருந்திருக்கோமா? இவனுக்கு ஒரு 5 வருஷம் நடத்தாம இருந்தாங்க, அது வேற. பரஞ்சாய் அப்படின்ற ஒரு பத்திரிகையாளர் வந்து ஞானேஷ்குமார்ட்ட கேட்டார் பத்திரிகையாளர் சந்திப்புல, ஏங்க மழை தேர்தலே ஏன்டா தனி நடத்துறீங்கன்னு கேட்டா, மழை பெய்யுதுன்னு நீங்க பீகார்ல கொட்டி தீக்குதுங்க மழை,
இப்ப 25 நாள்ல முடிச்சிட்டீங்க எஸ்ஐஆர் 25 நாள்ல முடிச்சிருக்கீங்க. அதுவும் எவ்வளோ? இங்க வாக்குப்பதிவு என்ன நடக்க போகுது? மிஞ்சி போனா நீங்க ஸ்குவாட போட்டு பண பரிவர்த்தனை நடக்காத மாதிரி ஏதோ பிடிப்பீங்க. அதுதான் வந்து களத்துல வேலை. மற்றபடி தேர்தல் நடந்துச்சுன்னா மாநிலத்துல நீங்க உட்கார்ந்த இடத்துல இருப்பீங்க, தேடி வந்து ஓட்டு போட்டு போறான். அதை ஏன்டா நடத்தலன்னு கேட்டா 6 மாசம் கழிச்சு நடத்திட்டு மழை பெஞ்சதுன்னு காரணம் சொன்னவனுக்கு பீகார்ல கொட்டு மழை கொட்டிட்டு இருக்குது. 25 நாள் எஸ்ஆர் பண்ணி முடிச்சிட்டான். 7 கோடி பேர் முடிச்சிட்டான். 13 கோடி பேர் ஆய்வு பண்ணி முடிச்சிட்டான். 13 கோடி பேர் கொண்ட பீகார் மாநிலத்துல 7 கோடி வாக்காளர்களை வந்து நான் எஸ்ஆர் பண்ணி முடிச்சிட்டேன், அதுவும் துல்லியமா முடிச்சிட்டேன், பக்காவா முடிச்சிட்டேங்கிறான். இங்க ஏன்டா கர்நாடகால வந்து ஜீரோன்னு போட்டு வச்சிருக்கிற அட்ரஸ் அப்படின்னு கேட்டா, பிரிட்ஜு கீழே இருக்கிறவனுக்கு கூட வீடு இல்லாதவனுக்கு கூட வாக்கு வேணும், அதனால கொடுத்தாங்களாம். அங்க வாக்கு வச்சுக்கிட்டு இருக்கிற ஒருத்தரையும் ஆதார் கார்டு கீழ்ச்சி போட்டு உனக்கு ஆதார் கார்டு ஏற்க முடியாது போடான்ட்டான். ரெண்டு எவ்வளவு பெரிய முரண். அப்ப இவைகள் எல்லாம் திட்டமிட்டு பாரதிய ஜனதா கட்சியினர் வந்து ஒவ்வொரு நம்ம நினைக்கிற மாதிரி தேர் எலெக்ஷன் மெஷின், அப்கோர்ஸ் தேர் எலெக்ஷன் மெஷின். அப்போ வந்து ஒரு பூத் லெவல் ஏஜென்ட்டுக்கு யாரை தெரியும், யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது என்று தான் வெற்றி பெற முடியாத மாநிலங்களில் எல்லாம் இதை செய்திருக்கிறார்கள். இந்த கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள். அதுவும் ராகுல் காந்தி மகாதேவபுரா மேட்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 தொகுதி, அதுல 6 சட்டமன்ற தொகுதியினுடைய வாக்கு முழுக்க முழுக்க நமக்கு சாதகமா இருக்கு காங்கிரஸுக்கு. இந்த ஒரு இடத்துல கிடைச்ச இந்த 1 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான் ஜெயிக்கிறான். என்ன கால்குலேஷன் பாருங்க. அப்ப இதெல்லாம் ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா விஞ்ஞான அடிப்படையில் மிகப்பெரிய ஜனநாயக படுகொலையை பாஜக செய்திருக்கிறது அப்படின்னும் போது தமிழ்நாட்டுல அதெல்லாம் முடியுமான்னு கால் மேல கால் போட்டுலாம் உட்கார முடியாது. அப்ப இங்கதான் ரொம்ப முக்கியம். மல்லு கட்டி நிக்கிறானுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், பாக்குற எல்லாருக்கும் தெரியும். இங்க எப்படியாவது பொய்யா வந்து பர்சன்டேஜ் கூட்டி கூட்டி பேசுறது, அது சும்மா ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிட்டு வர்றது. இவ்வளவு வந்துச்சு, இவ்வளவு ஏறிச்சு, எங்க பர்சன்டேஜ் கூட்டிருச்சு, தென் மாநிலத்துல வந்து ஒருத்தன் இருக்க மாட்டான் அப்படின்னு மரியாதை எல்லாம் பேசுறது, அண்ணாமலையை விட்டு அச்சா பூச்சா எல்லாம் பேசிட்டே இருக்கிறது. தமிழ்நாட்டில் என்ன செய்ய போகிறாங்க? அப்ப அந்த அப்ப நமக்கு ஏற்கனவே தெரியும், நம்மளுக்கு நிறைய மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எங்க இருந்து வராங்கன்னா பீகார்ல இருந்து வராங்க. இங்க 65 லட்சம் பேரை காணும் அப்படின்னா இங்க வர போறாங்களா அப்படிங்கிற கொஸ்டின் ஆட்டோமேட்டிக்கா ரைஸ் ஆகும். ஏன்னா அதுல அவன் காரணம் சொல்லியிருக்கான். அந்த 65 லட்சம் பேர்ல வந்து ஒரு குறிப்பிட்ட லட்சம் பேர் வந்து மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் இங்க இருந்து நிரந்தரமாக மாறிவிட்டார்கள். மாறினாங்க, சரி எங்க மாறினாங்கன்னு சொல்லு. வேல் படத்தை தான் சொல்லுவான், திட்டமிட்டு எல்லாரையுமே வந்து டிஸ்பர்ஸ் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்ப சூர்யா சொல்லுவாரு, எனக்கு என்னமோ திட்டமிட்டு எல்லாரும் ஆர்கனைஸ் பண்ண மாதிரி இருக்குங்க. அப்ப நீ திட்டமிட்டு அங்க வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிருக்கலாம், அதற்கு காரணம் திட்டமிட்டு இங்க குவாலிஃபை பண்றதுக்காகவும் இருக்கலாம். நீ எதை விட்டு வைக்கல, ஓவரா இல்லையா அவங்க பயம்? எப்பா இவன் எதை செய்யாம இருந்தான் வரலாறுல, ஓவரா இல்லையா அவங்க பயம்னா 100 ஆண்டுகள் திட்டமிட்டு 90ல் ஒரு மசூதியை இடித்து 2023ல 2022ல வந்து நீ கட்டுவே அப்படின்னா எவன் கற்பனை பண்ணான்? ஸ்டெப் பை ஸ்டெப் சிஸ்டமேட்டிக் அசாசினேஷன் ஆஃப் டெமோக்ரஸி. இந்த ஜனநாயகத்தை திட்டமிட்டு படிப்படியாக படுகொலை செய்வார்கள். அது அவங்க எக்ஸ்பர்ட்ஸ். நேற்று ஒண்ணு பேசுவாங்க, நீ ஒண்ணு மாத்து பேசுவாங்க. அக்கௌண்டபிலிட்டியே இருக்காது. 75 வயசுக்கு மேல ஒருத்தன் வந்து தலைவராக இருக்கக்கூடாதுன்னு முன்னாடி பேசுவாப்புல மோகன் பகவத். திடீர்னு அப்படி ஒரு வார்த்தையே சொல்லல அப்படின்னு மாத்திடுவாங்க. அன்னைக்கு மோகன் பகவத் பேசும்போது சொல்றாரு, எல்லா மசூதிக்குள்ளேயும் போயிட்டு நீ கோயில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு. இன்னைக்கு நான் சொல்றாரு, காசி மதுரா 2 மட்டும் தான் மிச்சம் இருக்கு, அதை கையில் கொடுத்துட்டீங்கன்னா நாங்க வேற எதுவும் பார்க்க மாட்டோம் அப்படின்னு. இந்த மாதிரி வரலாற்றில் அடிப்படையில் எந்த நேர்மையும் இல்லாத அயோக்கியர்கள் இந்த கும்பல் என்ன வேணா செய்யும், ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் நிற்கிறதுக்காக. அப்படின்னும் போதுதான் தமிழ்நாடு முதல்வர் மிக முக்கியமான, ஆனா தமிழ்நாட்டுல இப்போ சொல்ற கால் மேல கால் போட்டு சொல்ல இருக்கக்கூடாது தான், ஆனாலும் கஷ்டம். தமிழ்நாட்டில் இவருடைய சேட்டையை செய்ய முடியாம இருக்கிறதுக்கு காரணம் ஒவ்வொரு பூத் லெவல்லையும் ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து குறிப்பாக திமுகவினர் வந்து ரொம்ப தீவிரமாக இங்க இருக்கிறதுனாலதான் அகிலேஷ் யாதவே அவங்க ஆளுங்களை இங்க அனுப்பி சில ட்ரைனிங்லாம் அனுப்புனார் தமிழ்நாட்டுக்கு. அவங்க எப்படி அதை மேனேஜ் பண்றாங்க பாருங்க அப்படிங்கிறதுக்காக. அதனால அந்த ஒரு விஷயத்துல வந்து தான் இங்க கொஞ்சம் கவனமா இருக்கிறோம். பட் லெத்தார்ஜிக்கா இருக்க முடியாது, ரொம்ப ரொம்ப கவனம் தேவை. வெற்றி பெறுவதற்காகவோ அல்லது அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவோ எந்த எல்லைக்கும் செல்வார்கள் என்பதனாலும் இன்னைக்கு நாங்க 7ஆம் தேதி இங்க எதுக்காக அந்த மாநாட்டை வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், வரக்கூடிய பீகார் தேர்தல் என்பது, அதுவும் வாக்கு திருட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தமிழ்நாட்டிலும் அந்த விழிப்புணர்வு இருக்கணும். இந்த வரலாற்று சிறப்புமிக்க விஷயத்தை தலைவர் ராகுல் காந்தி தான் செய்தார் என்பதை தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிய வைக்கணும் இல்லையா? எங்களுக்கு ஒரு கடமை இருக்கு. தெரியும், பட்டி தொட்டிலாம் தெரியும் மக்களுக்கு. இருந்தாலும் இது வந்து வரலாற்று சிறப்புமிக்க ஒரு வெள்ளக்காரன் கூட நேரடியாக அவங்களை அடிமைப்படுத்தணும். ஆனா இவன் மறைமுகமா லுச்சாத்தனமாக நம்மளை வந்து அடிமைப்படுத்த நினைக்கிறான். மக்கள் தீர்ப்பு ஒன்னா இருக்கு, இவன் லுச்சாத்தனமா பின்வழியா வந்து மக்கள் தீர்ப்புக்கு எதிராக நம்மளை ஆளணும்னு நினைக்கிறான். அவனாவது நேரடியா போட்டுட்டே நீ அடிமடா அப்படின்னு நம்மளை அடிமைப்படுத்தி காலனைஸ் பண்ணான். அவன் வேற, அவனை விரட்டுறதுக்கு இதே காங்கிரஸ் வந்து போராடி அவனை வெளியேற்றணும். ஆனா இப்போ மிக மோசமான லுச்சாத்தனமாக பின்னால வந்து ஓட்டு திருட்டு செய்து வாக்கு திருடன் நரேந்திர மோடியும் வாக்கு திருட்டுக்கு துணை போகக்கூடிய வாக்கு திருடர்களாக வந்து தேர்தல் ஆணையமும் இன்னைக்கு இதை செஞ்சுட்டு இருக்குது.
இந்த வரலாற்று சிறப்புமிக்க பயணத்துல வந்து தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இதை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதுல வந்து எல்லாமே நம்மளுக்கு பக்கபலமாக நம்முடைய மாநிலத்தின் முதல்வர் முதற்கொண்டு எல்லாரும் இருக்கிறாங்க என்பதை தமிழக மக்களுக்கு சொல்ல வேண்டும் என்றும், அதே போல அதான் பீகார்ல இங்க நடத்துறதெல்லாம் தாக்கம் இருக்கு. இங்க நடக்கிற செய்திகள்லாம் பீகார்காரங்களுக்கும் புரியுது. ஏன்னா இங்கிருந்து நான் போனோடனே மொழிபெயர்ப்புக்காக ஒருத்தரை காட்டினாங்க. ஒருத்தர் வந்து என்கிட்ட பேசினாப்புல அந்த ஹோட்டல் உள்ள வந்து எல்லாரும் இங்க எல்லாரும் இருந்தாங்க. முதல்வர், இவர், கனிமொழி மேடம், பிரியங்கா காந்தி மேடம், ராகுல் காந்தி, கேசி வேணுகோபால் எல்லாரும் இங்க இருந்தாங்க. அப்போ ஒரு பையன் வந்து யூ ஆர் தி டிரான்ஸ்லேட்டர் ரைட் அப்படின்னா, ஆமா அப்படின்னா, ஐ எம் ஆல்சோ டிரான்ஸ்லேட்டர் சப்ஸ்டிடியூட் ஃபார் யூ அப்படின்னாப்புல. ஓ நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க பார்த்தா டிபிக்கல் பிஹாரி ஃபேஸ் பக்கா தெரியுது. ரெடி பண்ணுவீங்க, எனக்கு தமிழ் நல்லா தெரியும் அப்படின்னாப்புல. ஏன்னா நான் 15 வருஷமா வேலைச்சேரியில் எனக்கு சொந்தமா ஃபார்ம் இருக்குனாப்புல. நம்ம மாநிலம் எப்படி வாழ வச்சு சந்தோஷம் தான். சொந்தமா ஃபார்ம் இருக்கான் வேலைச்சேரியில 15 வருஷமா சொந்தமா ஃபார்ம் இருக்கான். உங்களுக்கு சப்ஸ்டிடியூட் அப்படின்னாப்புல. அப்புறம் இன்னொன்று நடந்துச்சு. நாங்க போறப்ப ராகுல் காந்தியுடைய வண்டி வந்து உட்காந்துருச்சு. ஏன்னா செக்யூரிட்டி எல்லாருமே, ஏன்னா 2 தலைவர் ராகுல் காந்தியுடைய செக்யூரிட்டியும் இருக்காங்க, முதல்வர் இருக்காரு. அப்படின்னு ஒரு செக்யூரிட்டி எல்லாரும் ஏறி எப்படி உட்காந்துருச்சு வண்டியை. தரையில முற்ற அளவு உட்காந்து, ஜீப் தாங்க, சாதாரண ஜீப் அது. உடனே இறங்குன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸர் இறக்கி விட்டாங்க. அது நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து வந்தார், எங்க கூட கார்லாம் வந்தார். அவரை இறக்கி விட்டாங்க. நாங்க இன்டெக்டா போயிட்டு இவரு கூட நாங்க பின்னால இருக்கிற அந்த கார்லையும் ஃபுல்லா போலீஸ், என் கூட இருக்கிற எல்லா கார்லையும் போலீஸ் தான். ஒரு டிஎஸ்பி, ஒரு இவரு, ஒரு டிஐஜி இருந்தாரு, இன்னொருத்தர் இருந்தார். எல்லாரும் இன்டெக்டா ஏதோ பேசிக்கிட்டே இருந்தா வாடகை. நான் சென்டர்ல உட்காந்து இருந்தேன், வாக்கி டாக்கில பேசிருப்பேன். அவர் இறக்கி விட்டாங்க. போகும்போது அவரை பார்த்து அம்போன்னு நின்று வேகமா போகுது பரபரப்புல. அவர் இப்ப இறக்கி நிறுத்திலாம் ஏற்ற முடியாது. ஏன்னா பீகார் போலீஸுக்கு இவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க வந்து கிட்ட போகணும் அப்படிங்கிறாங்க சிஎம்க்கு. அவங்க வந்து உங்களை அலோவ் பண்ண முடியாது, நாங்க தான் இங்க நிக்கிறோம் எஸ்கார்டு. உங்களால பீகாருக்கு இவங்களுக்கு ஒரே சிக்கல். அந்த வேகத்தை வந்து அவர் இறக்கி விட்டாங்க. இவர் இங்க இருந்து வாக்கி டாக்கில சொல்றாரு, அவர் பேரை சொல்லி, ஏதோ ஒரு பேரு சுரேஷோ ரமேஷோ ஏதோ சொல்லி அவர் பிக்கப் பண்ணீங்க, பின்னால் இறங்கிட்டார் அவர். அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது எல்லாம் முடிஞ்சு ரிலாக்ஸா வரும் ரிட்டர்ன் ஏர்போர்ட்டுக்கு. அப்பா அவர் வண்டியில எங்க வண்டியில இருந்தார். அப்போ சொன்னாரு, எதுக்கு எடுத்துருக்கேன் சொல்றேன்னா, அப்புறம் எப்படிப்பா வந்த அப்படின்னு கேட்டார் அந்த போலீஸ்காரங்க. ஒரு போலீஸ்காரர் கேட்டார். வரும்போது கை போட்டேன், பையா உதர் ஜானா அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷ் ஏதோ சொன்னேன், எனக்கு தமிழ் தெரியும் உட்காருங்கண்டா. தமிழ் அந்த அளவுக்கு தெரியுது. அப்ப இங்க உள்ள மக்களுக்கும் தெரியணும்ல, இங்க உள்ள பீகார்காரங்களுக்கும் அது என்னன்னு தெரியணும்ல. எல்லாருக்கும் செய்தி போகணும்ல. இங்க இருந்து ஒரு முதல்வர் தமிழ் பேசினாலும் பரவாயில்ல, அவரை பார்க்க வரணும் வராங்க, அவங்களுக்கு தெரியாத டிரான்ஸ்லேஷன் இருக்குன்னு பொதுவாக என்ன தெரியும். தமிழ்ல பேசினாலும் பரவாயில்ல, அவரை பார்க்க வரணும் வர்றாங்கல்ல. அப்ப இந்த தமிழ்நாட்டில் நாங்க காங்கிரஸ்காரங்க செய்ய வேண்டிய நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்ன அப்படின்னா, பீகார் தேர்தல் நீங்க குறிச்சு வச்சுக்கீங்க, இட் இஸ் கோயிங் டு பி எ கேம் சேஞ்சர். நிதிஷ்குமார் என்கின்ற பல்டிகுமாருக்கு வந்து ஒரே இடத்துல நின்னதா வரலாறு கிடையாது. அவர் வந்து லோட்டால சீட் இல்லாத லோட்டா மாதிரி அவர் படப்படன்னு ஆடிக்கிட்டே இருப்பார். அதான் எங்க தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு கதை சொன்னார் ஒரு வாட்டி, அதை சொல்லி முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன். நிதிஷ்குமார் வந்து பதவி ஏற்கிறதுக்கு போனாராம். மாறி கூட்டணி வச்சுட்டு ஒரு டைம்ல வந்து போய் பதவி ஏற்கிறது கவர்னர் மாளிகைக்கு போனாராம். போயிட்டு வரப்ப வந்து சால்வை விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. போட்டு இருந்த சால்வை வந்து விட்டுட்டு போயிட்டு இருக்காரு. போனவர் கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வந்திருக்காரு. சரி சால்வை விட்டேன் அப்படின்னு திரும்பி வந்திருக்காரு. திரும்பி வந்து சால்வை எடுக்க வந்திருக்காரு. இப்பதான் விட்டு போனீங்க நிதிஷ்குமார் அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ இந்த தேர்தல் ரொம்ப முக்கியமானது. திடீர்னு மூலம் மாறும் நிதிஷ்குமாருக்கு. இந்த தேர்தல் தோத்தா என்ன நடக்கும்னு யோசிச்சுப்பாரு. பிகாஸ் திஸ் அலையன்ஸ் இஸ் நிதிஷ் டிபெண்டன்ட் அலையன்ஸ், நாயுடு டிபெண்டன்ட் அலையன்ஸ். இந்த தேர்தலில் இந்த மாநிலத்துல தன்னை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் ஸ்பெஷல் பேக்கேஜ் மண்ணாங்கட்டி எல்லாம் கொடுப்பாங்க, நம்ம சிஎம் இருந்தா இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நிதிஷ் இந்த கூட்டணியை வந்து, இது மக்கள் விரோத கூட்டணி, இது கேவலமான கூட்டணி, தன்னுடைய கட்சியை முழுங்கிய கூட்டணின்னு அவரே சொல்லியிருக்காரு. மற்ற இடத்துல அந்த குற்றத்தை அவர் வைக்கல. பேரலல் கவர்மெண்ட்டை ஸ்பீக்கர் வச்சு ரன் பண்றாங்க சொன்ன குற்றத்தை சொன்னவர் வந்து நிதிஷ்குமார். என் கட்சியில இருந்து எங்க ஆளை வந்து எனக்கு எதிராக பேச வைக்கிறாங்க, அவர் கட்சியிலே ஒரு ஆளை வந்து எனக்கு எதிராக பேச வைக்கிறாங்க அப்படின்னு சொன்ன குற்றச்சாட்டு சொன்னவர் சாட்சாத் இதே நிதிஷ்குமார். அதெல்லாம் தாண்டி மீண்டும் அவர் கூட்டணி வச்சதே இந்த ஆட்சிக்காக தான். இந்த ஆட்சியே இல்லைன்னா என்னன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா இது பீகார்ல இருக்கக்கூடிய பிரச்சனை மட்டுமில்ல, நாடு தழுவிய பிரச்சனை. அதுலயும் குறிப்பா தமிழ்நாடு, கேரளா அவர்களுக்கு எட்டாத ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்குது. இங்குதான் வாக்கு திருட்டு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்லுவீங்க. ரொம்ப நன்றி.